அடுத்ததாக வாக்கியப்படி சனி பயிற்சியில் துலாம் ராசி 5ஆம் இடத்தில் இருந்த சனி 6ஆம் இடத்துக்கு வருகிறார். உங்கள் ராசியில் தான் சனி உச்சம் பெறுகிறார். மற்ற 2 இடத்திலும் மகரத்திலும் கும்பத்திலும் ஆட்சி பெறக்கூடிய சனி துலாம் என்ற சுக்கிரன் வீட்டில் உச்சம் பெறுவார். அப்போ எவ்வளோ வலிமையான ஒரு ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும். 6ஆம் இடம் சனி என்றாலே சத்ருநாசம், ரோகநாசம், கடன் அமைப்பில் நிவர்த்தி எல்லாமே நன்றாக இருந்தாலும் உடற்பயிற்சி கண்டிப்பாக வேணும். ஏன் வேணும்? துளாராசிக்காரர்களுக்கு சனி உச்சமாகிறார். சனி உச்சமாகிற ராசிக்காரர்கள் எப்பொழுதும் முதுகு தண்டுவிடத்தை கோளாறு கொடுப்பார். அதனால் உங்கள் பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது முதுகு தண்டுவிடம், ஒவ்வாமை என்று சொல்லுவோம், அலர்ஜி, ஒரு விதமான பயம். என்ன பயனே தெரியாது. கமலஹாசனை மாதிரி வேல் வைத்து கொண்டு சுற்ற வேண்டியது தான் பயம் பயம். அதுபோல் ஒரு ராசி. அதனால் உடற்பயிற்சி, சுற்றி நல்ல நண்பர்கள், பாசிட்டிவ் எனர்ஜி எப்பொழுதும் வைத்து கொண்டால் துளாராசிக்காரர்கள் எப்பொழுதும் ஜெயம்தான். ஸோ இந்த சனி பயிற்சி மட்டும் இல்லை, எல்லோருக்கும் எப்பொழுதும் நன்மை தரும். பட்டீஸ்வரம் துர்க்கை மாதத்தில் ஒரு வெள்ளிக்கிழமை புற்றுள்ள அம்மன் வழிபாடு. துளாராசிக்காரர்களுக்கு அடுத்த 2.5 ஆண்டு காலம் வாக்கியபடி எல்லா விஷயத்திலும் ஏற்றங்கள் காணப்படுகிறது. இடம் மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், படிப்பு மாற்றம் எல்லாம் காணப்படுகிறது. வயிற்று உபத்திரத்தையும் முதுகு தண்டுவிடத்தையும் சிறிது கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். துணை அல்லது துணைவியாரை பற்றி யார் எது சொன்னாலும் கேட்டுக்கொள்ளாதீர்கள். அவர்கள் ஏதாவது ஒரு கோபத்தில் உங்கள் மீது காட்டினாலும் எங்கேயோ இருக்கிற வெளியில் இருக்கக்கூடிய டென்ஷன் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். உங்கள் மீது அவர்களுக்கு எந்த வன்மமோ எந்த கோபமோ கிடையாது. அதை பெரிதாக ஆக்கி கொண்டு நல்ல ஒரு காலகட்டத்தை, நல்ல ஒரு அற்புதமான சனி பயிற்சியை எடுத்துக்கொள்ளாதீர்கள். வார்த்தைகளில் மட்டும் அழுகிறது, கோபப்படுறது, கத்துறது மட்டும் கூடாது. துளாராசிக்காரர்களுக்கு அற்புதமான சனி பயிற்சி.